மேட்ச் நம்பர் 30 LXG vs CSK. இது பார்த்தீங்கன்னா லக்னோவில் நடக்குது. இதுக்கு முன்னாடி இந்த 2 டீமும் பார்த்தீங்கன்னா 4 தடவை மோதி இருக்காங்க. இதில் LXG பார்த்தீங்கன்னா 3 தடவையும் CSK ஒரு தடவையும் ஜெயிச்சிருக்காங்க. 2 டீமையும் கம்பேர் பண்ணும்போது முக்கியமான பிளேயர் யாருன்னா நிக்கலஸ் போரன். அவர் செம ஃபார்மில் இருக்காரு. என்ன பொறுத்தளவுக்கு LXG ஜெயிக்கிறதுக்கு 80% காரணம் நிக்கலஸ் போரன் தான். அவரோட விக்கெட் எடுத்தா CSKக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இன்னைக்கு 2 டீம்ல அதிக ரன் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா நிக்கலஸ் போரனே சொல்லலாம். ஏன்னா அவர் நல்ல கான்ஃபிடென்ட்டாக ஆடுறாரு. CSKல பார்த்தீங்கன்னா யார் சொல்றதுனே தெரியல, எல்லாமே ஸ்ட்ரகிள் இருக்காங்க. பட் ஒரு சான்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கான்வேக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிக விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா LXGல ஷாகுல் தாக்கூருக்கும் CSKல நூர் அகமதுக்கும் இருக்கு. இந்த பிச்சில் ஃபாஸ்ட் பவுலிங் தான் அதிகமாக ஒர்க் ஆகுது ஸ்பின்னை விட. ஸோ இன்னைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு. ஆவரேஜ் ரன் பார்த்தீங்கன்னா 180, பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 200+ அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா GT பார்த்தீங்கன்னா 180 அடிச்சதை LXG ஈஸியாக சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 2 டீம்ல எந்த டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாலும் 200+ அடிச்சே தீரணும் அப்படின்னு முடிவில் தான் ஆடுவாங்க. வின்னிங் பர்சன்டேஜ் 2 டீமை கம்பேர் பண்ணும்போது LXGக்கு 80% சொல்லலாம், CSKக்கு 20% தான். ஏன்னா அவங்க ரொம்ப புவர் ஃபார்மில் இருக்காங்க. LXG ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க CSKவை கம்பேர் பண்ணும்போது. இதே மாதிரி IPL ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம 2D TV தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் அதையும் கமெண்ட்ஸில் பாக்ஸில் போடுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ.